உண்மையிலே ஒரு அருமையான ஒரு ஊரு. மக்களை பார்த்தோம். ஆமா, சிவபெருமானே பூங்காவனத்தமான வனங்களை உள்ள சிவபெருமான் மணியால ஒளியோசையால எழுப்புறாரு. பாத்தீங்களா, உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம். உண்மையிலேயே பெருமையா இருக்கு. மக்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு. அந்த கவிதையோட ஆரம்பிச்சிருந்தோமா? பணக்காரர்கள் பேஷனுக்காக காத்திருக்க, பணக்காரர்கள் பேஷனுக்காக காத்திருக்க, ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக காத்திருக்க, காதலர்கள் சீசனுக்காக காத்திருக்க, முதியோர்கள் பென்ஷனுக்காக காத்திருக்க, இந்த இரவு நேரத்திலும் நல்ல தமிழுக்காக காத்துக் கொண்டிருக்க என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னதாரியோட அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிவிட்டு நடுவர்களே இதெல்லாம் நான் பார்த்து என்ன எழுதிட்டு இருந்தது? உங்களை வாழ்த்து ஒரு 2 வரி கவிதை. கவிதை சார். ஆமா சார், சத்தியமா இந்த நடுவரை வாழ்த்துன உடனே சிவம்பட்டியா கொக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கைத்தட்டல் பறக்கும் சார். சிவம்பட்டி கொக்கான்னா அப்ப கரும்புரி என்ன காக்காவா? 2 ஊருக்கு நீங்க சட்டையை சுட்டு போயிடாதீங்க சார். ஆனா உண்மையிலே எத்தனையோ ஊர்களுக்கு போனாலும், எத்தனையோ மேடைகள்ல பேசினாலும், எத்தனையோ தொலைக்காட்சியில பேசினாலும், எத்தனையோ வெளிநாடுகள்ல பேசினாலும் பேமெண்ட் வாங்கினது இல்லையா? சத்தியமாக சிவம்பட்டி மக்களுக்காக நீங்க ஒரு முறை கைத்தட்டல் கொடுங்க. உண்மையிலே நான் சொன்னேன், தருமூர்ல இருந்து கை தட்டிக்கிட்டே வந்தேன். அது மோதிர இடத்துல விழுந்து அவ்வளவு. உண்மையிலே நான் உங்களுக்கு சொன்னேன், நல்ல என்னுடைய ஹோட்டல் நங்கிந்த ஹோட்டல் 20 சால்வேடை போட்டுருக்காங்க. வெளியே வரும்போது செகண்ட் செல்ஸ் வித்துட்டு வந்தேன் சார். மக்களுக்காக நீங்க ஒரு முறை ஏன் தெரியுமா? சத்தியமாக உங்க மனசு இழந்த மனசுல ஏன் உங்களுக்கு தெரியல, எந்த ஊர்லயுமே இல்லாத இந்த ஊர்ல தாங்க நடுவுக்கு எட்ட நேரம் ஒரு சடங்கு சுத்துல சேர மாதிரி பார்த்து உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க. இந்த தங்கமான மனசு
நம்பிக்கை போட்டு எனக்கு நகைச்சுவை ஆமா நகட்டுக்கு சொல்வது இவர் ஒரு தவக்கலை நகைச்சுவை லேசாக ஒரு லூஸ் மோகன் மொத்தத்துல நகைச்சுவையை நகைச்சுவையாக சொல்வது அது மதுரை முத்து அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா கடல்னா முத்து இருக்கணும் காமெடினா மதுரை முத்து இருக்கணும். வீட்டுல 2000 அனுப்பியிருக்கேன் அந்த பிள்ளை போன்ல இருந்து என் நம்பர் கேட்பீங்க பார்க்க முடியாம தான் இங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் பூரா சுகர் வந்து சுருண்டால் மாதிரி போயிட்டு உட்காந்து பேசிட்டு பார்த்து வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா அவ்வளவுதான் உட்காருமா பூத்து என்ன இதுக்குள்ள எசிட் பூத்து இல்லையா வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா வாழ்க்கைன்னா என்ன இப்ப யூத் எல்லாம் கைத்தறி கொடுப்பாங்க பாருங்க வாழ்க்கைங்கிறது ஒரு மாதிரி சார் வாயில இருந்தா சத்து வலிக்கு இருந்தா டெத்து இந்த அணியே மொத்தம் கெத்து தான் போச்சு அவர் எரிக்கவா உதைக்கவா ஆரம்பிச்சோடனே எரிக்கவா என்னமோ சொல்ல வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி ஆண்டா கெத்து எங்க ஊர்ல வாழைப்பழக்காரங்க குழந்தை அப்படியே அவர் உரிச்சு வச்சிருச்சு காமெடியே முடிஞ்சிருச்சு ஏன் அவங்க எல்லாம் பட்டிமன்றம் கொடுத்தா நான் விளங்க மாட்டேன் ஐயா ஹெல்ப் பண்ணிட்டு அவரே எடுத்துக்கிட்டார் சார் வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் இப்ப யூத் கைத்தல கொடுப்பாங்க பாருங்க சார் வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் நம்மள மதிக்கிறவங்கள காட்டலையும் நம்மள மிதிக்கிறவங்க மியூட்லயும் போடுங்க வாழ்க்கை கியூட்டா இருக்கும் சார் எங்க பசங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க தெரியுமா பத்தின பார்க்க ரூட்ல பாட்டி கை பஸ்ல பத்தினாக புதுசு கூட பாட்டுங்க வயசா அவ்வளவுதான் ஒரு 7 வருஷம் 44 வயசுல 33 வயசு ஒரு பொம்பளையோட அவளுக்கு அதிகமா லிப்ஸ்டிக் போட்டு உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் லிப்ஸ்டிக் நிறைய இருந்தாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாயால் போட்டுருக்காங்க இதுதான் வாட்ஸ்அப் காலங்க இலவடிகள் காலம் அல்ல இது இன்டர்நெட் காலம் இது கம்பெனி காலம் அல்ல இது கம்ப்யூட்டர் காலம் இது செல்லி காலம் அல்ல இது செல்லுலார் காலம் இது ஈஸ்டர்ன் படியில காலம் இல்ல ரேஸ்டர்ன் படியில 2 கட்ட காலத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை வந்து எவ்வளவு ஜெல்லி போயிட்டு இருக்குது இதுல வந்து நின்றுட்டு என்னதான் இங்க பேசலாம் நடுவர்களே வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போது எங்காணி நான் ஒரு 4500 குழந்தை கேள்விப்பட்டேன் வெள்ளிக்கு அப்புறம் சரி ஜெயிக்க போற அணின்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்க கேள்விப்பட மாட்டீங்க இவர் சொல்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா வெள்ளிக்கு அப்புறம் தானே அந்த சனிக்கு அப்புறம் தானே அந்த ஞாயிறு தீர்ந்தால் திங்கள் சொத்து முழு செங்கல் வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்காணி சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாம போயிடு அந்த அம்மா பேமெண்ட் வச்சோம்ல சார் இளைஞர்களுடைய யூத் கோட் என்ன தெரியுமா நீங்க இளைஞர்கள் அந்த காலம் ஏதோ ஒரு காலம் நான் வந்த காலமா கூட இல்லங்க சார் இளைஞர்களுடைய யூத் கோட் இன்னைக்கு இளைஞர்களோட குறியீட்டு எண் என்ன தெரியுமா 54321 என்ன பின் கோட் நினைச்சாருங்க இளைஞர்களுடைய குறியீட்டு எண் 54321 5 இலக்க சம்பளம் 4 சக்கர வாகனம் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு 2 குழந்தை ஒரே ஒரு பொண்டாட்டி என்று வாழ்பவன் தான்
நீங்க தான் அவளை நான் ஒரு ஆள் சொன்னா தெரியும் தெரியாது சொல்லுங்க நம்ம பார்த்தா குழந்தை பத்தி இவ்வளவு பெருமையா என்னங்க பெருமைக்கு எருமை மேட்ச மாதிரி ஆயிடுச்சு கரெக்டா 10ஆம் மாசம் மாட்ட வேண்டி உன்னாம கையில போடுவாரு அம்மா ஓ ஓ அது போடுறது விற்கும் குழந்தை வந்துடுறாரு குழந்தைமா மறுபடியும் 10ஆம் மாசம் மாட்ட வேண்டி ஓ ஓ என்ன வேணுங்க இந்த வரப்பா இப்படியே வந்து வந்து மாடு ஒரு சரியா போயிடுச்சு பூச்சி கட்ட என்னாச்சு என்னாச்சு நம்மளுக்கு கூட தெரியாது சார் சரி அது கால மாட்டோம் உண்மையிலே அளப்பரியா சாதனை அப்படிதான் பக்கத்துல போய் கேட்டா அந்த பாட்டி என்ன பத்தி இத்தனை பிள்ளைய பெற்று போட்டுறீங்கன்னு கேட்டா அந்த பாட்டி ஒத்த வார்த்தை சொல்லுச்சு மரம் வச்சா தண்ணி ஊட்டாமையா போயிருவா அப்படின்னு நல்லா ஊட்டத்துக்கான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். ஆனா இந்த காலம் எப்படி தெரியுமா? சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரணாடி, நட்பு என்று சொன்னால் கட்டி பிடிக்கிறதுதான் இன்றைய காலம் என்று சொன்னால் எங்க காதலிக்கு முத்தம் கொடுப்பது மட்டும் என்னுடைய இளைஞர்கள் அக்கா காதல் நல்லா இருக்கா அப்படின்னாங்க. காதலிக்கு முத்தம் கொடுப்பது மட்டும் அல்ல, நட்புக்கு ரத்தம் கொடுப்பது என்னுடைய இந்த கால இளைஞர்கள் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? 60 வயசுல தாத்தா சிரிச்சிட்டு இருக்காங்க, என்ன அர்த்தம்? பக்கத்துல சம்சா இல்லைன்னு அர்த்தம். என்ன நான் பண்ணாச்சு இப்போ வாயை மூடுறா வாய்க்கால் கட்டவனே சார் 60 வயசுல அவர் சிரிச்சிட்டு இருக்காங்க, அவர் மனசுக்குள்ள இருக்க மனசுக்கு அமுத்தோடி அவரே கன்ஃபியூன் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. தாத்தா எப்படி கன்ஃபியூன் சார் சொல்ல முடியாமா கால் எடுத்துக்கிறாரு. ஆனா வச்சக்கன் வாங்க நீங்க பார்த்துட்டே இருக்காரு. கஜானா அப்பா வச்சிட்டு வரணும். சொல்றேன். அவன் ஆளே முடிய ஒரு மாதிரி இருக்கு. வயலட் கலரா வயலட் கலர் சார் ஆனா உண்மையிலேயே இத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல அக்கா நல்லா கேட்கோங்க பெண்களே கவனா நீங்க இந்த அடியில வரணும். ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? தாய்ப்பாலை நீ குடிச்ச தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பாலை நீ குடிச்சு கண்ணுக்கு நல்லபடி, அடுத்த ஒரு ஜென்மம் வந்து ஆனா நீ பிறந்தா பூமியில பிறக்கணும் போய்வாடி அன்னைக்கு கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டதுதாங்க உங்களுடைய வயதுவெளி காலம். ஆனா எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் எப்படி தெரியுமா? பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கா என்று உச்சி முகத்தை முத்தம் கொடுத்து வரவேற்பதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் காலம் அப்படின்னு சொன்னா நீங்க மறுக்க முடியுமா சார்? எங்களுடைய பெண்கள்லாம் பாருங்க அப்படி சிரிச்ச மொம்மா உட்காந்துருக்காங்க. அப்ப ஆண்கள் கிரல் மொம்மா உட்காந்துருக்காங்க. அவரும் தெரிவித்தாலும் சரி இல்ல சார் பெண்கள் நாங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் கடல் கண்ணி. அப்புறம் நான் கடல் பண்ணியா பெண்கள் நாங்கெல்லாம் எஸ் மகாலட்சுமி பெண்கள் சொல்றோம். பெண்கள் நாங்கெல்லாம் கலைஞர் வம்சம். அப்புறம் அண்ணன் கவானி வம்சமா நீங்க பெண்கள் தினம் பெண்கள் உயர்வா பேசிக்கங்க. ஏதோ கவலைப்படுத்தா பேசுங்க. இன்னொன்னு அப்ப இருந்து பேர் பாருங்க வித்தியாசம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் அவர் பேர் விசேஷம் வச்சப்ப அவங்களுக்கு தான் வளகாப்பு. ஆம்பளைக்கு ஒரு ஈய காப்பு ஒரு பித்தளை காப்பு. அவனுக்கு பாதுகாப்பு அவனுக்கு ஒரே ஒரு ஆப்பு தான். அவ்வளவுதான் சுஜாப்பு தான். சுஜாப் ஆன ஆளுகள் தானே. எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காருல்ல போங்க திருப்பி திரிக்கலாம் போங்க சொன்ன சரிக்கு போங்க. உண்மையிலே சொல்லுங்க நானும் கல்யாணம் சின்ன பார்த்துருக்கேன். பின்னாடி ஒரு செம்மறாடு மாதிரி வரானே அவனுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் மனம் அவனுக்கு ஒரு போறாங்க அவரும் குச்சி எடுத்து வராரு. மணமகனே வந்தார். பரவ மாட்டேங்க நம்ம இருக்குன்னா இருக்க ஒரு மனம் அதை வரியா சொல்லி போக முடியல. மனம் வந்தா குச்சி எடுத்து வரேன். கடைசியில் என்னது அதுதான்டா அன்னைக்கு பாட்டு ஒவ்வொரு பாட்டுனா பாட்டு பாட்டு அன்னைக்கு பாட்டு வந்து ஒரு தத்துவ பாட்டு கேட்டோம்னா 2 புத்தகம் படிச்சிருக்கோம். அந்த கண்ணை நம்பாதே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீராடும் தோற்றும் உண்மை இல்லாத அறிவை நீனம் உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காணும்
நோக்கிட்டீங்க? ஆமாங்க சார். எனக்கு அவரை நீங்க எப்படி நோக்கிட்டீங்க? நீங்க பாடும்போது உங்க வாயே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமா, இல்லைன்னா கால்வாய் குளிச்சு போலாம்னு பார்த்துக்காரு. ஆனா உண்மையிலேயே சார் பெண்கள் தினங்கிறதுனால நான் உண்மையை சொல்றேன். பெண்கள் வீட்டில் இளவரசி, கல்லூரியில் தேவதை, பள்ளியில் பௌர்ணமி, பணியிடத்தில் பராசக்தி, உறவுகளிடம் கழுகு, சுதந்திரத்தில் பறவை, தனித்துவத்தில் சிங்கமாக இருப்பதுதான் என்னுடைய பெண்கள் என்று சொன்னார். அத்துணை பெண்களுக்கும் இனிய மகளிர் நாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்த தலைப்பு கரெக்டா பொருந்தும். பெண் புத்தி பின் புத்தி அப்படிம்பாங்க. அது பெண் புத்தி பின் புத்தியா? பின்னால வரக்கூடியதை முன்னாலேயே யோசித்து செயல்படுவதால் பெண் என்ற காரணத்தால் தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்க. மாமியா உழைச்சா மண் குடம், மருமக உழைச்சா பொன் குடம் அப்படின்னு வயது காலத்துல போற போக்குல ஒரு சொல்லோட சொல்லிட்டு போயிருக்காங்க. அது அப்படி கிடையாது. மாமியார் உழைத்தால் மண் குடம், மருமகளும் எந்த வீட்டுக்காக சேர்த்து உழைக்கிறாளோ அது பொன் குடமாக மாறும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த பழமொழி தான் மாறுச்சு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அது கிடையாது. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே, அதுதான் சரியான விளக்கம் என்று சொன்னார். இதனுடைய வாட்ஸ்அப் காலத்துக்கு தான் உங்களுக்கு தெரியும். என்னத்த வயது காலம் கல்வி காலம் இன்னைக்குலாம் நல்லா கேட்போங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமாங்க? ஓவரா படிச்சா இன்னைக்கு பெண்கள் நிறைய படிச்சாங்க, ஆனா கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லுவீங்க சார், இது அண்ணியா கண்டிப்பா சத்தியமா அண்ணபாதி பாரதியார் பேர் வச்சுட்டு நான் எதிர்க்காம இருக்க முடியுமா? அதான் நல்லா இருக்கா மனசாட்சியோட பேசணும். மனசை கொண்டு பதில் சொல்லுங்க. அவர் அக்கா தான் அண்ணன். நல்லா கேட்க அவர் நான் கேட்கிறேன். குழப்பமா இருக்கு. மனசை கொண்டு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. அது வந்து எனக்கு ஒரு இறக்க மனசா. அப்படி இருக்கு. சார் சத்தியமா பெண்கள் அக்கா நல்லா கேட்பாங்க. ஒரு நாளைக்கு ஆண்கள் பெண்களை பத்தி எத்தனை டீ போடுறாங்க? ஏய் என் துண்டு எடுத்துவாரு, ஏய் என் பேஸ்ட் எடுத்துவாரு, ஏய் என் டவுசர் எடுத்துவாரு, எத்தனை டீ போடுறாங்க? என்னைக்காவது பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும்போது இந்த காஃபி எங்க ஒரு மனிதன் இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் மதிச்சு ஒரு பட்டிமன்றம் கூட்டு வந்துருக்கீங்க. 7,000 ரூபாய் பேசி கீழே ரைட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்காங்க. சார் ஆல்ரெடி நீங்க கலூர்ல ஒரு கிட்டி வந்துருக்கீங்க. இப்போ ரெண்டாவது கிட்டி வந்துருக்கீங்க. அதாவது வெளியே அன்னைக்கு பேர் சென்சஸ் மக்கள் பேர் பாட்டி வீட்டுக்கார் பேர் சொல்லுவான். ஏய் பேராண்டி யாருமா உங்க தாத்தா பேர் சொல்றா. எங்க வீட்டுக்காரு அவங்க திருச்சி போயிருக்காரு. உங்க வாட்ஸ்அப் கணக்குல எங்க உங்க வீட்டுக்காரு அங்க கிடக்கு அதெல்லாம் கைட்டு இருக்காங்க. சாப்பிட்டாரா எதை போட்டாலும் மேனியும் எனக்கு செம்மறி அடில பாபு மரியாதை கடற்கரையாக போய் அதெல்லாம் வாங்கி ஆயில போயிருக்கீங்களே. யாருக்குமே அக்கா உங்களுக்கு 87 வயசு திருமணம் கை வாங்கமாட்டா எவனுக்கு ஆகுது? ஏன் ஆட்சி நினைச்சு வேலை பண்ணுது? இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார சாப்பிட்ட அதே சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன்னு கை தூக்குவாங்க. யாருமே சாப்பிட மாட்டீங்களா? சொல்ல முடியல. அல்ல ஒரு 4 பேர் இங்க தூக்குறாங்க. என்ன அர்த்தம்? அப்படி மட்டும் நினைச்சாங்க. அது சோம்பேறித்தனம். பரமசம் பரவாயில்லை அதுலயே போடுவி. இன்னொரு வசதி என்னன்னா ஊற்றி விழுந்தா கூட அவனுக்கு ஏதாவது ஆகுதான் கொஞ்சம் பேர் கையை கால சுண்டுறானா. அதை பார்க்கத்தான் முடியும். யாரும் சாப்பிடாது. உண்மையிலேயே மட்டன் குழம்பு வச்சாங்க. மட்டனை குழம்பு அதாவது மட்டன் குழம்புல மட்டமான குழம்பு
அதை நாங்கள் சாப்பிட்றேன். சாப்பிடாமலே இத்தனை தொப்பை வருது ஆண்களுக்கு. ஆமா, குப்பையை சாப்பிட்டா தொப்பையாக தான் வரும். உணர்ச்சி மட்டும் கை கட்டுற வரைக்கும் வீட்டுல முன்னாடியே சாப்பாடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவேன். சாப்பாடு நான் படம் பார்க்கலாம். சார், உண்மையிலே பெண்களை கரெக்டா கைத்தல் கொடுக்கணும். சமைக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு வேலை இல்லையா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. கேட்டாக்கா என்னத்தை ஆக்கி போட்டாலும் ஆண்கள் பாராட்டாங்க. மாடு கவுந்து இருக்காங்க உள்ள பட்டி மாடை உள்ள கப்பு 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 கையில் சாப்பிடுறா. நம்ம வாயிலா ஜீவன், அது கை உள்ள ஜீவன். அது சவுண்டோட சாப்பிடுவாரு. கப்பு 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 கப்பு. இல்ல சார், சமையலை பத்தி ஒரு சின்னதா பாராட்டு. அவன் உசுரோட இருந்தா பாராட்டிக்கலாமா? ஏன் நீங்க இவ்வளவு கோபத்தை கொப்பளிக்கிறீங்க? ஏன் நான் சமையலே செய்யாத எங்களுடைய வாட்ஸ்அப் கால்ல யூடியூப் பத்தி நம்ம சமைக்கிறோம். சாம்பார் செய்வது எப்படி கத்துக்கலாம், மட்டன் குழம்பு எப்படி கத்துக்கலாம், சுடுதல் வைப்பது கத்துக்கீங்க. சுடுதல் வைப்பது எப்படி மாமியாச்சு எப்படி வெளியே வெளியே எல்லாம் கைட்டு போக முடியும். ஆனா உண்மையே அன்னபாரதி அவர்கள் காமெடிக்காக சொல்றாங்க. உண்மையான ஒரு குணம். யாரு எந்த நேரம் எப்ப வீடு பூட்டினா கூட எந்த நேரம் போனாலும் உடனே டீ போட்டுருப்பான். அப்பதான் ஜென்மத்துக்கு எவன் கிட்ட போக மாட்டேன். டீயை கொஞ்சம் உத்து உத்து முதல்ல நுறையா கட்டி ஆம்பளுக்கு போயிட்டாங்க. அந்த தெருவே கண்டுபிடிச்சுக்காங்க. ஏப்பா அன்னவாதி வீட்டுல எவ்வளவு வந்து டீ சாப்பிட்டுருப்பானோ எப்படிங்க சொல்றீங்க? இந்த ஆம்புலன்ஸ் போகுதுல ஏத்தாப்புல ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க அம்மா வீட்டுல சாப்பிட்டேன். 2 பேரும் போய் அந்த இடத்துல உசுறு விட்டுருக்காங்க. எங்க அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். இதே கோயில் கோயில ரெண்டாம் தேதி யார் பாத்தீங்க? இந்த ஊர்ல டீ குடிச்சு பொழைச்சாக்கா டீ குடிச்சு தெரிஞ்சுக்காச்சா இன்னும் பேச்சு பேசிருக்கீங்க. பெரிய பேச்சு நல்லா சாப்பிடுறேன் சார். உண்மையிலே காலையில சாம்பார் வச்சிருக்கேன்.